ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தேங்காய் பருப்பி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 2 தேங்காய் எடுத்திருக்கேன். அதில் அடிப்பக்கத்தில் இருக்கிற அந்த ப்ரௌன் கலரில் இருக்கிற அந்த தோல் சீவிட்டு இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க. நீங்கள் தேங்காய் வந்து சீவியும் போடலாம், துருவியும் போடலாம், இல்லைன்னா இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் அடித்தும் போடலாம். அது உங்களோட விருப்பம். ஏன்னா எப்படி போட்டாலும் தேங்காய் பருப்பிக்கு வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன். வெல்லம் வந்து நல்லா தட்டி அதை வந்து பாகு எடுத்து நம்ம வந்து இந்த பருப்பி பண்ணணும். இதுக்கு வந்து வெல்லம் எடுத்து நான் தண்ணி ஃபில்ட்ரு பண்ணிட்டேன். அதில் அடியில் குருணெல்லாம் இருக்கும், அதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து கொஞ்சமாக ஏலக்காய் தட்டி போட்டோன்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். ஏலக்காயில் இருக்கிற அந்த விதையில தான் இன்னும் நல்லா ஸ்மெல் இருக்கும். ஸோ அந்த விதையை நல்லா தட்டி இந்த ஜீராவில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தேங்காய் துருவி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தேங்காயை வந்து நம்ம இந்த வெள்ளைப்பாகுல வந்து ஆட் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கிண்டி விடணும். இது வந்து அடியெல்லாம் பிடிக்காது. நல்லா கிண்டிகிட்டே இருந்தோன்னா கொஞ்சம் அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கோங்க. ஸ்லோவில் வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா கலர் சேஞ்சஸ் வந்து வரும். இப்போ வந்து வெள்ளையாக இருக்குது இல்லையா, கொஞ்சம் டார்க் ப்ரௌன் மாதிரி நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆகும் கலரு. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, சட்டுன்னு முடிஞ்சிடும். கடையிலலாம் நம்ம வாங்கி சாப்பிட்ருப்போம். இது வந்து சின்ன பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒரு பிளேட்டில் வந்து நம்ம நெய் தடவி இப்போ நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். அது ரெடியானதும் இந்த பிளேட்டில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்படியே போட்டோன்னா தட்டில் வந்து ஒட்டிக்கும். அதனால் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. இது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா சுருண்டு வரும். அந்த வெல்லத்தில் இருக்கிற தண்ணி, அப்புறம் தேங்காயிலேருந்து கொஞ்சம் தண்ணி வரும். அது எல்லாமே நல்லா சுண்ட வற்றணும். அப்போ தான் இது வந்து கொஞ்சம் அந்த பருப்பி பதத்துக்கு வரும். ஃபைனலாக நம்ம இறக்க போகிற நேரத்தில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். இன்னும் வாசனையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நெய் விட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் அல்வா மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியானது பாருங்கள். ஸ்டார்டிங்கில் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் கலர் சேஞ்சஸ் தெரியுது இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம இப்போ தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அது ஈஸியாக தான் இருக்கும். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு பருப்பி வந்து ரெடி ஆயிரும். இது சட்டுன்னு செஞ்சிடலாம். வீட்டில் வெல்லமும் தேங்காய் மட்டும் இருந்தால் போதும். சும்மா டெக்கரேஷனுக்காக நான் பாதாம் வந்து வச்சுக்கிறேன். முந்திரி, பாதாம் எது வேணாலும் வச்சுக்கலாம். ஈவினிங் பசங்க வீட்டில் இருக்கிறப்போ இல்லை ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வரும்போது இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளோட ராஜேஷ் ஃபுட் ஸ்பாட் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் அண்டு வீட்டில் செய்கிற சமையல் குறிப்புகள் எல்லாமே நான் அடிக்கடி ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதாங்க. பருப்பி கொஞ்சம் காஞ்சிருச்சு, கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி பீஸாக எடுத்து நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா 2 வீக்ஸ் வரைக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கெட்டு போகாமல் இருக்கும். நெய் விட்டுருக்கோம் இல்லையா.